190 வண்டி ஓடுற இடத்துல வெறும் 130 வண்டி ஓடுது. ஜனங்க பூரா குறைஞ்சிடுச்சா? நாட்டில் ஜனத்தொகை குறைஞ்சி போச்சா? ஏமாத்துறான் கவர்மெண்ட் ஏமாத்துறான். புலி மூட்டை மாதிரி ஏத்துறான் பெண்களை. பெண்களுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் இந்த போக்குவரத்து தொழிலாளியுடைய கோரிக்கைக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு. பேர் பாஸ் வாங்கி கொடுறா, புது வண்டி வாங்கி கொடுறான்னு கேட்கறான். அந்த தொடர்புலையா பொதுமக்களுக்கு? ஒழுங்கான பேர் பார்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா பிரேக் பிடிக்காது, பப்பர பேன் மரத்துல முட்டுவான், கொத்து கொத்தா போவோம். போயிட்டுக்கடா எங்க ஏற்படும்? தனியாருக்கு விற்கிறேன்னு சொன்னேன்ல, விற்க முடியாது. அவனால பயம் அரசுக்கு பயம். ஒண்ணு, பொறுப்புள்ள சங்கங்கள் இருக்கிற வரை உன்னால விற்க முடியாதுடா. ரெண்டாவது, எவனால இந்த சிட்டிக்குள்ள வண்டியை ஓட்ட முடியாது. அரசியல் ஓட்டி பார்க்கறான். இங்க இருந்து பசங்க எடுத்து ஓட்டி பாடுறான் வண்டிய. சர்க்கஸ் காட்டுறான். எங்க ஆளு சர்க்கஸ் காட்டுறான். உன்னால விற்க முடியாது. அந்த பயத்தை அவனும் உணர்ந்திருக்கிறான். தனியாருக்கு ஆள் எடுக்கணும்னு சொல்றல, அவனும் உணர்ந்திருக்கிறான். ஓட்ட மாட்டான், வர மாட்டான், நம்ப மாட்டான். உன்னை முதல்ல அவ்வளவு தியாகத்தனம் புரிஞ்ச இந்த தொழிலாளியாக உங்ககிட்ட வேலை செய்ய முடியலனா, அவன் சம்பாதனைக்காக லாபத்துக்காக அவன் ஓட்டுவானா? மாட்டான். அந்த பயம் அரசுக்கு இருக்கிறது. தொழிலாளி கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவன் எழுந்துருவான். இருக்கு, நீ கொண்டு வர கிட்ட நெருங்க பேசுறான். ஆனா அங்க வர முடியலனா உங்களை வாட்ஸ்அப்ல பாத்துக்கிறேன். நான் இப்படி ஓட்டிட்டு இருக்கான். ஒரு சிலர் குருசால் ஓட்டுறான். அந்தந்த பணிகளில் இருக்கக்கூடிய திமுக காரன், எல்பிஎஃப் காரன் ஒரு பணிமனையிலும் ஒரு 50 பேர் திட்டமிட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அறிவித்து பாடுறா. தன்னால ஆட்டம் காணும். இதுதான் தீர்வு. 98 நடந்திருக்கிறது. அவெல்லாம் வெளியே போயில்ல. அவெல்லாம் இன்னைக்கும் அதே கட்சிக்குள் அதே சங்கத்துக்குள் இருக்கிறான். அறிவிச்சு பாரு, அது ஒன்னா தீர்வா இருக்கும். இரண்டாவது, சின்ன விஷயங்கள்லாம் தீர்வாக வந்துடாது. இன்னைக்கு இந்த கூட்டமைப்பு சேர்ந்திருக்குது இல்ல, இந்த கூட்டமைப்போடு இன்னும் சிலது சேருகிற போது ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இந்த செய்தி போகும். அது போகிற போது போராட்டம் இன்னும் இந்த நிலையில் இல்லாம வேறு வடிவம் எடுக்கும். அந்த வடிவம் இந்த அரசும் இந்த நிர்வாகத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கும். அந்த காலத்தை நோக்கி நடைபெறுவோம் தோழர்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.